பரலோகத்தில் உம்மை அல்ல
වේසව සිටින විට කෙසේද යාඥා කරන්නේ? சோர்வாக இருக்கும்போது எப்படி ஜெபிப்பது? யாக்கோபு 5:13 யாக்கோபு 5:13 නුඹලා අතරේ යමෙක් දුක් විඳින්නේද? ඔව් යාඥා කරවා. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். නුඹලාගේ කෙනෙක් දුක් විඳිනවා නම් உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் දුකක් කියන්නේ මොනවාද? துக்கம் என்றால் என்ன? මේ සිටුේෂන් එකේ මේ වකවානුවේ මේ මොහොතේ යම් කිසි ගැටලුවට ඔබ පැටලලා ඉන්නවා නම් இன்றைய நாளிலே இந்த சூழ்நிலையிலே இந்த சந்தர்ப்பத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனையிலே சிக்கப்பட்டிருந்தால் යම් කිසි ප්‍රශ්න මැද යන්නව කෙනෙක් ஏதாவது ஒரு பிரச்சனை பத்தியிலே போகிற நபர் ප්‍රශ්නය වේදනාව ඇති කරයි பிரச்சனை வேதனையை உண்டாக்கும் දුකක් ඇති වෙයි துக்கத்தை ஏற்படுத்தும்
එනිසා මේ ස්ථානයේ සඳහන් කළ තියෙනවා නුඹලා අතර යමෙක් දුක් විඳින්නේද? எனவே இந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் துக்கப்பட்டால். යම්කිසි කාරණාවක් ගැන දුකක් තිබෙනවා. ஏதாவது ஒரு காரியத்தை குறித்ததான ஒரு துக்கம் இருக்கிறது. මේ දේ මට සිදු වුණේ නැහැ. இந்த காரியம் எனக்கு நடக்கவில்லை. ඇයි මට මේක සිදු වුණේ? ஏன் இது எனக்கு நடந்தது? යම්කිසි දුකක් ஏதோ ஒரு துக்கம் ඔබගේ අදවතේ තියෙනවා. உங்கள் இருதயத்திலே உண்டு. එහෙම තිබෙන්නා වූ කෙනා அப்படி இருக்கிறதான நபர் දෙවියන් මාසරේ යාක්ෂා කරන්න අවශ්‍යයි. தேவனிடத்திலே ஜெபிக்க கடவன். දැන් යාකෝබ් අසපු වගේ මම ඔබගේ ආන්න කැමතියි. இப்பொழுது யாக்கோபு கேட்ட கேள்வியை போல நான் உங்களிடத்திலே கேட்க නුඹලා விரும்புகிறேன். අතරේ යමෙක් දුක් විඳින්නේද? உங்களில் ஒருவன் துக்கப்படுகிறானா? කීදෙනෙක් දුක් විඳිනවද? எத்தனை பேர் துக்கப்படுகிறீர்கள்? ජීවිත දුක තියෙන අය வாழ்க்கையிலே துக்கம் இருப்பவர்கள் හොඳයි. நல்லது. තව දුක තියෙන අතොස්සන්න. இன்னும் துக்கத்தோடு துக்கம் இருக்கிறவர்கள் கையை தூக்குங்கள். හොඳයි. நல்லது. එනිසා මේ අතොස්සපු අයට විතරයි මම කතා කරන්නේ. அப்படி என்றால் கையை தூக்கினவர்களுக்கு மாத்திரம் தான் நான் பேச போகிறேன். දුකෙන් යම්කිසි ප්‍රශ්නකින් ඉන්නව කෙනා යාකෝබ් කෙනා යාක්ෂා කරන්න කියලා. துக்கத்தோடு ஏதாவது ஒரு பிரச்சனையோடு இருக்கிறவளை பார்த்து யாக்கோபு சொல்லுகிறான், தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று. එනිසා යාක්ෂාව අදේ දුක ඉවත් කරයි. அப்படி என்றால் ஜெபம் இன்று அந்த துக்கத்தை நீக்கிவிடும். අද මේ දේව සභාවෙන් ඒ ප්‍රශ්නට ස්වාමිනේ මේක නිසා මම දුකට පත් වෙලා ඉන්නවා කියලා ඔබ යාක්ෂා කරන මොහොතේ අනිවාර්යෙන් යේසුස්ගේ නාමයෙන් මේ අයයිතිය දේම ඉවරනේ ඉස්සල්ලා ඔබගේ ජීවිතේ ආස්කම සිදු වෙයි. இன்று உங்கள் பிரச்சனையிலே, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலே துக்கத்தோடு இருக்கிறேன், இதற்கு ஒரு பதிலை தாரும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த 6:30 கூட்டம் முடிகிற சந்தர்ப்பத்திலே உங்கள் துக்கம் நீங்கும். ඔබගේ ප්‍රශ්නට විසඳුම බයිබලයේ කියනවා යාක්ෂාව. உங்கள் பிரச்சனைக்குரிய பதில் என்றால் வேதம் சொல்லுகிறது ஜெபம். නුඹලගේ කෙනෙක් දුක් වෙනවා නම් உங்களில் ஒருவன் துக்கப்பட்டால் ඔව් අවශ්‍ය නම් නොවේ. ඔව් අනිවාර්යෙන් යාක්ෂා කරන්න අවශ්‍යයි. அவன் தேவைப்பட்டால் அல்ல, கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ බොරු කියන මනුෂ්‍යෙක් නොවේ. தேவன் பொய் சொல்லுகிற மனிதன் அல்ல. උන්වහන්සේ කියපු වචනේ වෙනස් කරන්නට මනුෂ්‍ය පුත්‍රයෙකුත් නොවේ. அவர் சொல்லிய வார்த்தையை மாற்ற அவர் மனுபுத்திரனும் அல்ல. අද මොන දේකන දුකෙන් ඉන්නවද? இன்று எந்த வேகத்தோடு துக்கத்தோடு இருக்கிறீர்களோ, ස්වාමිනේ கர்த்தாவே කිය යාක්ෂා කරන්න. அப்படி ஜெபியுங்கள். යාකෝබ් කෙනා අද පිළිතුරු ලැබේ. யாக்கோபு சொல்கிறார், இன்று பதில் கிடைக்கும், අද පිළිතුරු ලැබේ. இன்று பதில் கிடைக்கும். ඒ දුක ඔබ වේදනාවට පත් කරන දුකක් වෙන්න පුළුවන්. அந்த துக்கமானது உங்களை வேதனைப்படுத்துகிற துக்கமாய் යම්කිසි இருக்கலாம். ප්‍රශ්නවල ඇති කරන දුකක් වෙන්න පුළුවන්. ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிற துக்கமாயும் இருக்கலாம். මේ වේදනා ප්‍රශ්න මොහොතේ දෙවියන් වහන්සේ යාක්ෂා කරන්න. இந்த வேதனைகள் பிரச்சனைகள் வருகிற நேரத்திலே தேவனை நோக்கி ஜெபியுங்கள். වේදනාව ප්‍රශ්න දුක ඉන්විටේෂන් එකක් දෙනවා ඔබ යාක්ෂාවට. வேதனை துக்கம் பிரச்சனையானது ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறது நீங்கள் ஜெபிக்கும்படியாக. ප්‍රශ්නයක් ආවම ප්‍රශ්න කියනවා දැන් දෙවියන් මාසෙ දෙයන්න කියලා. பிரச்சனை வந்ததும் அந்த பிரச்சனை சொல்லுகிறது இப்பொழுது தேவனிடத்திலே போ என்று. ඔබ කියන්න පුළුවන් පාස්ටර් මම නිතරම දුකෙන් ඉන්නේ කියලා. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் எந்த நேரமும் துக்கத்தோடு தானே இருக்கிறேன். එහෙනම් ඔබ නිතරම යාක්ෂා කරන්න අවශ්‍යයි. அப்படி என்றால் நீங்கள் எந்த நேரமும் ஜெபியுங்கள். දෙවියන් මාස දුක වේදනාව අනුමත කරන සමහර වෙලාවට. சில நேரங்களிலே தேவன் துக்கத்தையும் வேதனையும் அனுமதிக்கிறார். ඇයි? ஏன்? අපි දෙවියන් මාස වෙත එන්න ඕනේ. நாம் தேவனிடத்திலே வர දේව வேண்டும், පාමුලට එන්න අවශ්‍යයි කියලා. தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் ඒ என்று. නිසා ඔබට අද දුකක් තියෙනවා නම් எனவே இன்று உங்களுக்கு ஒரு துக்கம் இருக்குமாயின் අද දෙවියන් මාස වෙත යාක්ෂා කරන්න. இன்று தேவனிடத்திலே දහස්කමක් බලාපොරොත්තු වෙන්න. இன்று ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். Hallelujah. Hallelujah. යේසුස් වහන්සේ ගාව සෙනග ගියා. இயேசுவின் இடத்திலே ஜனங்கள் ඇයි போனார்கள். ගියේ? ஏன் போனார்கள்? ආස්කමක් සිදු වෙයි කියලා. ஒரு அற்புதம் நடக்கும் අද என்று. දේමෙන නිකන් ඔබ ඇවිල්ලා ඉන්න එකයි. நீங்கள் இன்று சும்மா கூட்டத்துக்கு வந்திருக்க கூடாது. කාගෙන් අහන්න ඇයි දේමෙට ආවේ කියලා. யார்கிட்டயாவது கேளுங்க, ஏன் අද கூட்டத்துக்கு සිකුවා வந்திருக்கீங்க? දේමේ නිසා මම ගියා. இன்று வெள்ளிக்கிழமை கூட்டம், எனவே நான் சென்றேன். නෑ අද ආස්කමක් බලන්න. இல்லை, இன்று ஒரு அற்புதத்தை இன்று අයාමකට දෙවෙනා ආස්කමක් කරන්නවා. இன்று 6:30 மணிக்கு தேவன் ඔබ அற்புதத்தை විශ්වාස කරන අයාමකට දෙවෙනා ආස්කමක් කරන්නවා. நீங்கள் விசுவாசியுங்கள். 6:30 மணிக்கு தேவன் நீங்க அற்புதத்தை எதுக்காக துக்கப்படுறீங்க? ඔබ කුමන දේට எதுக்காக දුක් உங்க வாழ்க்கையில பிரச்சனை? කුමන දේට ඔබගේ ජීවිතේ அற்புதத்தை எதிர்பாங்க. ආස්කම බලාපොරොත්තු වෙන්න. மக்கள் சொல்ல வேண்டும்
මනුෂ්‍යයා කියන්න ඕනේ இந்த சர்ச்சுக்கு போனால் මේ church එකට ගියාම கூட்டம் முடிகிற நேரத்தில் அற்புதம் நடக்குதுன்னு දේවනේ අවසානයේදී ආස්කම් සිදු වෙන බවට ஓ மனுஷன் கேண்டவசாய் மனிதர்கள் சொல்ல வேண்டும் மே சர்ச்சுக்கு இந்த சர்ச்சிலே தேமே வேணுமோதே ஆஸ்கம் சிது வேணுவா கூட்டம் முடிவடைகிற நேரத்திலே அற்புதங்கள் ஆஸ்கமதன் பலப்படுத்துவேனா அற்புதத்தை இப்பொழுது உங்களுடைய மைண்டை சேஞ்ச் करना உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க நிக்கம் சர்ச்சுக்கு ஆவக்கிலை தන්නේපා சும்மா சர்ச்சுக்கு வந்தேன்னு நினைக்காதீங்க அது மே தேமே வில தொரங்க எல்லடமோதே மகே துக்கை வாத்வே இந்த கூட்டம் முடிவிலே இந்த கதவை விட்டு வெளியே போகும் பொழுது என் துக்கம் நீங்க ஹalleluya ஹalleluya விசுவாச කරන්න நீங்கள் விசுவாசியுங்கள் உன்வாச කියනවා அவர் சொல்கிறார் යමෙක් දුක් විඳිනවා නම් ஒருவன் துக்கத்தோடு இருப்பான் ඔය යාක්ෂා කරන්න அவன் ஜெபிக்க අද ඔබ යාක්ෂා කරනවා இன்று நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள் අයාමාට කලින් ඔබ යාක්ෂා කරනවා 6:30 மணிக்கு முன்பு நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள் උන්වහන්සේ කියනවා මම විසඳුම දෙනවා කියලා அவர் சொல்கிறார் நான் பதில் கொடுப்பேன் වාඩි වෙන්න அமர்ந்து கொள்ளலாம் බොරකියන්ට දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යෙක් පැවෙන්නට මනුෂ්‍ය පුත්‍රයෙක්වත් නොවන්නසේක பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல උන්වහන්සේ කියන දුක් විඳිනවා නම් යාක්ෂා කරන මම පිළිතුරු දෙනවා කියලා அவர் சொல்லுகிறார் උන්වහන්සේ බොර කියන්නේ උන්වහන්සේ බොර කියන්නේ அவர் பொய் சொல்வதில்லை මම කියන කැමති අද ඔබගේ ජීවිතේ මේ අත උත උසපයඩ මා කියන කැමති இன்று கரங்களை உயர்த்தினவர்களுடைய வாழ்க்கைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் සමහර හිතන අය අත උස්වේ නැහැ කියලා இப்பொழுது சிலர் யோசிக்கிறீர்கள் ஏன் நான் கையை මම தூக்கவில்லை අත උස්පයඩ කියන කැමති நான் கையை අද தூக்கினவர்கள் சொல்கிறேன் අයාමාට කලින් ඔබගේ ප්‍රශ්න ඒ දුක ඉවත් වෙයි இன்று 6:30 නිසා மணிக்கு දෙවියන් වහන්සේ බොර කියන්නේ ஏனென்றால் தேவன் பொய் சொல்வார் அல்ல. උන්වහන්සේ කියපු වචන වෙනස් කරන්න அவர் சொன்ன வார்த்தையை ඔබ மாற்ற மாட்டார் සම්පූර්ණ විශ්වාස කරන්න நீங்கள் முழுமையாய் ආ விசுவாசியுங்கள் මෙතනින් යන මොහොතේ நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது ආස්කමක් සිදු වෙයි ஒரு அற்புதம் நடக்கும் ආස්කමක් සිදු වෙයි அற்புதம் நடக்கும் හalleluya ஹalleluya කපවුලක් මාව අම්ම වෙන්න ආවා ஒரு குடும்பம் என்னை சந்திக்க வந்தது ඒගොල්ලෝ හොඳයි நல்லது ඉතින් ඒගොල්ලන් පොඩි දෙයක් කාරණාවක් කතා කළා அவர் ஒரு காரியத்தை பேசினார் මගේ ඔෆිස් එකේ என் ஆபீஸிலே එතකොට මම දොරගාව ඉරිදා කිව්වා நான் கதவண்டையில இருந்து ஞாயிறு சொன்னேன் ඉතින් ඒක කරන්න බෑ ඒකවත් මෙයා රට යනවනේ කියලා அதை செய்ய முடியாது ஏனென்றால் இவர் வெளிநாடு செல்கிறாரே என்று යට යන්න ඕනේ කියලා அவருக்கு போக வேண்டுமே என்று එයාට ආසාවක් තියෙන රට යන්න அவருக்கு ஆசை இருக்கும் வெளிநாடு செல்ல ඒ විතර මම ඒගොල්ලන්ට දැන් අරක කරන්න බෑ කියලා කියපු නිසා நான் அவர்களுக்கு அதை செய்ய முடியாது என்று சொன்னபடினால் ඕන් කියන මේක ඉක්මනට වෙන්නේ නැහැ පාස්ටර් அவர்கள் சொல்கிறார்கள் இது சீக்கிரமாய் நடக்காது பாஸ்டர் අයිකවත් මේ රට යන එක ටිකක් උගක් ඩොකියුමන්ට්ස් දෙන්න ඕනේ උගක් දේවල් තියෙනවා ඉක්මනට වෙන්නේ නැහැ ஏனென்றால் வெளிநாடு போக பல டாக்குமெண்ட்ஸ் காட்ட வேண்டும் அநேக வேலைகள் உண்டு எனவே சீக்கிரமாய் நடக்காது මම ඔවුන්ට කිව්වා நான் அவர்களுக்கு சொன்னேன் අපේ චර්ච් ආස්කමේ චර්ච් එකක් நம்முடைய சபையானது அற்புதத்தின் சபை හරිද ඔයා ඩොකියුමන්ට් ගැන හිතන්න එපා நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் குறித்து நினைக்க வேண்டாம் දෙවියන් වහන්සේට පුළුවන් தேவனுக்கு முடியும் සියල්ල වෙනස් කරන්න சகலதை மாற்றி அமைக்க හalleluya ஹalleluya කැනඩා පාස්ටර්ට ඉන්දියා යන්නට වීසා හම්බුන්නේ නැහැ கனடா பாஸ்டருக்கு இந்தியா போவதற்கு விசா கிடைக்கவில்லை එයාට ඉන්දියාවට යන්න ඕනේ அவருக்கு இந்தியா செல்ல வேண்டும் එයාට වීසා එක හම්බුන්නේ නැහැ அவருக்கு விசா கிடைக்கவில்லை දැන් ලංකාව ඇවිල්ලා ඉන්නවා இப்பொழுது இலங்கை வந்திருக்கிறார் ආපහු කැනඩා ගිහිල්ලා වීසා ගන්න ඕනේ ඉන්දියාට යන්න அங்கு கனடா போயிட்டு மீண்டும் கனடா போயிட்டு இந்தியாவுக்கு போக விசா එයාට எடுக்க වෙලා දවස් මදි அதற்கு காலங்கள் போதாதவருக்கு මම කිව්වා මේ ඉඳලා ගමු நான் சொன்னேன் இங்கே இருந்தே எடுக்கலாமே එහෙම පුළුවන්ද அப்படி முடியுமா මම කිව්වා මිරකල් විශ්වාස කරමු நான் சொன்னேன் அற்புதங்களை விசுவாசிப்போம் ආස්කම් විශ්වාස කරමු அற்புதங்களை මම விசுவாசிப்போம் කෝල් එකක් ගැව්වා நான் ஒரு கால் அடிச்சேன் විශ්වාස කරන රාත්‍රී 9:30ට இரவு 9:30 மணிக்கு ඒතර එකනේ කතා කළේ කිව්වා அந்த வேளையில் ஒருவர் பேச சொன்னார் හරි මම ඒට විසා එක ලෑස්ති කරන්න அவர் சொன்ன சரி நாளை நான் விசாவை ரெடி பண்ணுகிறேன் එයා අනිත් දවසේ ඩොකියුමන්ට් එක දුන්නා அவர் அடுத்த நாள் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தார் බම්බලපිටියේ பம்பளிப்பட்டியில දීලා අනිත් දවස கொடுத்து மறுநாள் එයාට ඊ විසා හම්බුණා අවුරුදු 5කට ඉන්දියාවට හැමතිස්සම ගිහිල්ලා එන්න මල්ටිපල් විසා அவருக்கு மல்டிபிள் விசா கிடைத்தது 5 வருடத்துக்கு அவர் நினைத்த நேரம் போய் வர ඒක එයාට පුදුමයි அது அவர் பிரமித்தார் අපි වන්දින්නේ පුදුම දෙවියන් වහන්සේව நாங்கள் අපි ஆராதிப்பது නමස්කාර කරන පුදුම දෙවියන් වහන්සේ நான் நமஸ்கரிப்பது උන්වහන්සේ පුළුවන් අත මුද දේවා කරන්න அவருக்கு முடியும் செற்கடலை ඔබ பிளக்க විශ්වාස කරන්න අවශ්‍යයි
நீங்கள் විශ්වාසිக்க வேண்டும். ඔබ අද මොන දුකෙන් ඉන්නවද? இன்று நீங்கள் எந்த துக்கத்தில் යම් இருக்கிறீர்கள்? කිසි මුදල් ප්‍රශ්නයක්, ஏதாவது பண යම් பிரச்சனை, කිසි පෞල් ප්‍රශ්නයක්, ஏதாவது குடும்ப பிரச்சனை, යම් කිසි පුද්ගලික ප්‍රශ්නයක්. ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனை. උන්වහන්සේ බොරු කියන්නට මනුෂ්‍යෙක් නොවේ. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. උන්වහන්සේ බොරු කියන මනුෂ්‍යෙක් නොවේ. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. උන්වහන්සේ කියපු වචනේ වෙනස් කරන්න මනුෂ්‍ය පුත්‍රයෙක් නොවේ. அவர் சொன்ன வார்த்தையை மாற்ற மனுபுத்திரன் அல்ல. උන්වහන්සේ එක දෙයක් කිව්වත්, அவர் ஒன்றை சொன்னார், උන්වහන්සේ එක දෙයක් කිව්වත් அவர் ஒன்றை சொன்னார், අනිවාර්යෙන් කරයි. நிச்சயம் செய்வார். උඹලා අතරේ යමෙක් දුක් විඳිනවා නම් ඔව් යාක්ෂා කරත්වා. உங்களில் ஒருவன் துக்கப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண අද கடவன். ඔබගේ දුක කියන ස්වාමිනේ, இன்று ஆண்டவரே என் துக்கத்தை சொல்லுங்க මේකයි ஆண்டவரே. මගේ දුක කියලා. இதோ என் துக்கம் අද என்று. ආස්කම් සිදු වෙයි. இன்று அற்புதம் මම நடக்கும். කියන්න කැමතියි. நான் சொல்ல අපි விரும்புகிறேன். වඳින්නේ ගලකට නොවේ. நாங்கள் ஆராதிப்பது ஒரு கல்லுக்கல்ல. අපි වඳින්නේ ඊරට නොවේ. நாம் ஆராதிப்பது අපි சூரியனுக்கு அல்ல. වඳින්නේ நாம் ஆராதிப்பது යාක්ෂා කරන මොහොතේ පිළිතුරු ලබා දෙන දෙවියන් වහන්සේට. நாம் ஜெபிக்கும் பொழுது அதில் கொடுக்கிற ஆண்டவரை ඒ ஆராதிக்கிறோம். දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ සිටිනවා. அதே தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். අයාමාරට කලින් 6:30 மணிக்கு முன்பு ස්වාමීන් වහන්සේ ඔබට ආස්කම් කරනවා. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ආස්කම විශ්වාස කරන්න. அற்புதத்தை விசுவாசி. දෙවියන් වහන්සේ කරයි. தேவன் செய்வார். ආමේන්. ஆமென். පාඩුවේ. கிளம்பி கொள்ளலாம். අපි නැවත යාකෝබ් පාදාතුන. நாங்கள் திரும்பச் செல்வோம். யாக்கோபு 5:13. නුඹලා අතරේ යමෙක් දුක් විඳින්නේද? உங்களில் ஒருவன் துக்கப்பட்டால் ඔව් යාක්ෂා කරාවා. அவன் ஜெபம் பண்ண கடவன். යමෙක් ප්‍රීතියෙන් සිටින්නේද? ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் ඔව් ගීතිකා කියාවා. அவன் சங்கீதம் பாட கடவன். දැන් අත උස්සපු නැති අයට මම කතා කරන්න කැමතියි. இப்பொழுது கையை உயர்த்தாதவர்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். ඔබට දුකක් නැහැ? உங்களுக்கு ஒரு துக்கம் இல்லை? දැන් ඔයගොල්ලන් ප්‍රීතියෙන් ජොලියෙන් ඉන්නේ. இப்பொழுது ஜொலியாய் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்கள். ඔයගොල්ලන්ට ප්‍රශ්න නැහැනේ? உங்களுக்கு பிரச்சனை இல்லையே? දුකක් නැහැ? துக்கம் இல்லை? ඕගොල්ලන් මොනවද කරන්න ඕනේ? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ගීතිකා ගානක් කරන්න ඕනේ. நீங்கள் சங்கீதம் பாட வேண்டும். එක්කෝ දුක ஒன்று துக்கம், නැත්නම් ප්‍රීතිය. இல்லாவிட்டால் மகிழ்ச்சி. සමහර අය කියනවා පාස්ටර් ஒரு சிலர் சொல்வார்கள் මට பாஸ்டர், දුකක් නැහැ ප්‍රීතියක් නැහැ ඔය ඉන්නවා කියලා. ஒரு சிலர் சொல்வார்கள் எனக்கு துக்கமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை, ஏனோ இருக்கிறேன். දෙකේ එකක් තියෙන්න ඕනේ. ரெண்டில் ஒன்று இருக்க வேண்டும். දුකක් නැහැ ප්‍රීතියක් නැහැ ඔය ඉන්නවා. ඔය ඉන්නේ ගෙම්බෝ ටිකක් තමයි. துக்கமும் இல்லை வேதனையும் இல்லை, ஏனோ இருக்கிறார்கள். ඔබ දුකෙන් ඉන්නවා නම් යාක්ෂා කරන්න. நீங்கள் துக்கத்தோடு இருந்தால் ஜெபியுங்கள். අනිත් අය மற்றவர்கள் ගායනා කරන්න. பாடல் பாடுங்கள். දෙවියන් වහන්සේ කැමති දේව දරුවන් தேவன் விரும்புகிற காரியம் தேவனுடைய பிள்ளைகள் මොන වාතාවරණයක් තිබුණතරේ ඔවුන් දෙවියන් වහන්සේට එක්ක සම්බන්ධ වෙන්න අවශ්‍යයි. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனோடு இடைப்பட்டு இருப்பதை, දෙවියන් වහන්සේට එක්ක ජීවත් වෙනා වූ ජීවිත තමයි ඔබගේ ජීවිත උසස් කරන්නේ. தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். ඔබ දෙවියන් වහන්සේට එක්ක මික්ස්රන වෙලා ජීවත් වෙන්න ඕනේ. நீங்கள் தேவனோடு கலந்து வாழ வேண்டும். එක්කෝ යාක්ෂාව ஒன்று ஜெபம், නැත්තම් ගායනාව. இல்லாவிட்டால் சங்கீதம் பாடுங்கள். බලන්න கவனியுங்கள். අපේ සීයලා ආච්චිලා வயதான தாத்தா பாட்டிமார்கள் ඒගොල්ලෝ මොනවද කළේ? அவர்கள் என்ன செய்தார்கள்? වයස කාලේ வயதான ඕන காலத்தில் කිසි ප්‍රශ්නයක් නැහැ. அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ඕන ඔය දෙවියන් වහන්සේට ගායනා කරගෙන ඉන්නවා. அவர்கள் பாட்டிலே தேவனை பாடிக்கொண்டிருப்பார்கள். මේ චර්ච් එක இந்த சர்ச் එක්කෝ යාක්ෂා කරන්න ඕනේ ஒன்று ஜெபிக்க வேண்டும், නැත්තම් இல்லாவிட்டால் ගීතිකා කියන්න අවශ්‍යයි. சங்கீதம் பாட வேண்டும். ගීතිකා ගායනා කරන්න මොහොතේ சங்கீதம் பாடும் பொழுது අපි දෙවියන් වහන්සේගේ ගෞරවය අපි එලි දක්වනවා. தேவனுடைய கன மகிமையை நாங்கள் வெளிக்காட்டுகிறோம். අපේ මුඛයෙන් ප්‍රකාශ කරනවා நம் දෙවියන් වහන්සේ ගැන. நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கை இடுகிறோம் தேவனை குறித்து. උන්වහන්සේ යහපත්. அவர் நல்லவர், උන්වහන්සේ මගේ ඉන්දේකාය. அவரே என் மேய்ப்பர், උන්වහන්සේව අපි උසස් කරනවා. அவரை நாம் உயர்த்துகிறோம். දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், මට දුකක් තියෙනවා නම් உனக்கு ஒரு துக்கம் இருந்தால் මට යාක්ෂා කරන්න. எனக்கு ஜெபி, මම ඔයාට ආස්කමක් කරනවා. நான் உனக்கு ஒரு அற்புதத்தை எவிட, செய்கிறேன். அப்பொழுது ඔබ මාව ගායනා ගෞරවයටපත් කරයි. அப்பொழுது நீ என்னை மகிமைப்படுத்துவாய்.
ඒ නිසා මේක මුඛයෙන් කරන්න ඕන දේ. எனவே இது வாயினாலே செய்ய வேண்டிய காரியம். ක්‍රිස්ටියන්ස්ලා හැමදාම ගායනා කරන්න අවශ්‍යයි. கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் பாடல் பாட வேண்டியது அவசியம். උදේ පාන්දර අඩුමාන පැයක් කරේ මම ගායනා කරනවා. நான் காலையிலே குறைந்தது 1 மணித்தியாலமேனும் நான் பாடல்களை பாடுவேன். මගාව යාක්ෂාව නැහැ. என்னிடத்தில் ஜெபம் இல்லை. ඇයිකවත් මම ප්‍රීතියෙන් ඉන්නේ. ஏனென்றால் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். මම දුකෙන් නැහැ. துக்கத்தோடு இல்லை. කොයි මොහොත දුක ඇති වෙන්නේ? எந்த சந்தர்ப்பத்திலே துக்கம் வரும்? ප්‍රීතියේ ඉන්න මොහොතේ ගායනාව නැති වුණත් மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது பாடல் இல்லாமல் இருந்தால் එතකොට ඔබට දුකට යන්න වෙනවා. அந்த வேளையிலே நீங்கள் துக்கத்தோடு போக ඒ නිසා வேண்டியதுதான். ඔබ නිතරම ඔබ ප්‍රීතියේ ඉන්න මොහොතේ ගායනාවෙන්ම ඉන්න. எனவே எந்த நேரமும் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது பாடலோடு இருங்கள். ඔබගේ ගායනාව අවශ්‍යයි. உங்கள் பாடல் முக்கியம். නමුත් මේක ප්‍රශංසාව. அதாவது இது துதி துதி. නමුත් නියඬ ප්‍රශංසාව කියලා කොයිවත් නැහැ. அமைதியான துதி என்று எங்கும் இல்லை. නියඬ worship තියෙනවා. නමුත් නියඬ praise එක නැහැ. அமைதியான worship இருக்கிறது, ஆனால் அமைதியான துதி இல்லை. ප්‍රශංසාව අපේ මුඛයෙන් එන්න අවශ්‍යයි. துதியானது நம் வாயில இருந்து வர வேண்டும். අපි කොයි මොහොතේ අපේ ප්‍රශංසාව නැති කරනවද? எந்த சந்தர்ப்பத்திலே நாம் நம் துதியை இழக்கிறோமோ අපිට සතුටු දේවල් එනවා. எங்களுக்கு மகிழ்ச்சியான காரியம் வருகிறது. යාපත් මනුෂ්‍යයන් හම්බ වෙනවා. நல்ல மனிதர்களை අපි சந்திக்கிறோம். සමහරවිට අපේ ගීතිකාව මිස් කරනවා. சில நேரங்களிலே நாங்கள் பாடல்களை மிஸ் பண்ணுகிறோம். දෙවියන් මාස ගෞරවයට පත් කරන එක. தேவனை மகிமைப்படுத்துவது. එවිට මොනවද වෙන්නේ? அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? මේ සතුට இந்த மகிழ்ச்சி නැති වෙලා இல்லாமல் போய் අපිට දුකක් ඇති වෙනවා. எங்களுக்கு துக்கம் ஏற்படுகிறது. මේ දුකෙන් ඉන්න හේතුව துக்கமாயிருக்க காரணம் ඔබගේ සතුටදී ගීතිකාව නැති නිසායි. உங்களுடைய மகிழ்ச்சியிலே பாடல் இல்லாததுதான். කවදාත් ஒரு நாளும் මාම්ස්ක දේවල් වලින් ඔබ ඉවත් වෙන්නේ ඕනේ නැහැ. மாமிசமான காரியங்களிலே நீங்கள் நீங்க வேண்டிய அவசியம் இல்லை. ඔබ මම මේක අත්තරගෙන ඕනේ මේක අත්තරන කියලා යන්න එපා. நான் இதை விட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் போக வேண்டாம். ඔබ நீங்கள் ආත්මික ඵලේ ආත්මික දේ ફોકස් කළා මම මේක කරන්න ඕනේ කියලා යන මොහොතේ ඉබෙන්ම මේක නැති වෙයි. நீங்கள் ஆவிக்குரிய நிலையில இருந்து ஆவிக்குரிய ரீதியிலே நான் இதை செய்ய வேண்டும் என்று ஆரம்பிக்கிறீர்களே, அப்பொழுது இவைகள் தானாய் நீங்கும். ඔබ දන්නේ නැත මේයි. நீங்கள் அறியாமலே ඔබ போய்விடும். කොච්චර ඒකට ප්‍රේම කෙරුවද? நீங்கள் எவ்வளவாய் அதுக்கு அன்பு செலுத்தினீர்கள், නමුත් ඒක පව නැති වෙලා. அது கூட இல்லாமல் போகும். සමහර වෙලාවේ ஒரு சில ඔබ நேரங்களிலே කෙනෙක්ට හොඳට ආදර කළා ඇති. நீங்கள் ஒருவருக்கு அதிகம் அன்பு செலுத்தியிருக்கலாம். නමුත් දැන් හොඳ කෙනෙක් ඔයාට හම්බුණා. இப்பொழுது அதை விட ஒரு நல்லவர் கிடைத்து விட்டார். මොනවද වෙන්නේ? என்ன நடக்கும்? එයාත් එක්ක ආදර කරන මොහොතේ அவரோடு அன்பு செலுத்தும் பொழுது මේ ආදර නැති වෙලා යයි. இந்த அன்பு இல்லாமல் போய்விடும். මෙයාට වෙලාව දෙන මොහොතේ இவருக்கு நேரம் கொடுக்கும் பொழுது මේකේ වෙලාව නැති වෙලා යයි. இது நேரம் கொடுப்பது குறைவாகிவிடும். ආත්මික දේට ඔබ වෙලාව දෙන මොහොතේ ஆவிக்குரிய காரியத்துக்கு நீங்கள் நேரம் கொடுக்கும் பொழுது මාම්සික දේවල් ඔබ සම්පූර්ණ කරන්නේ නැහැ. மாமிச காரியங்களை நீங்கள் முழுமையாக දිරිපේගල් ලාබාෂකරියා. මෙතන ඉන්න මොහොතේ මේක නැති වෙයි. இங்க இருக்கும் பொழுது இது இல்லாமல் ඔබ போகும். ප්‍රීතියේ දෙවියන් වහන්සේලා ගායනා කරන මොහොතේ ඔබගේ දුක නැති වෙලාම යයි. உங்கள் மகிழ்ச்சியிலே நீங்கள் தேவனை பாடும் பொழுது உங்கள் துக்கம் இல்லாமல் போய்விடும். මම මේ රාත්‍රී කියන කැමතියි. நான் இந்த இரவு சொல்லட்டும், දුකක්ම නැති ජීවිතයක් දේවදරුවන්ට ජීවත් වෙන්න පුළුවන්. துக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவனுடைய பிள்ளைகள் வாழ முடியும். ආමේන්. ஆமென். ඒ ජීවිතේ ජීවත් වෙන්න அந்த வாழ்க்கை வாழ ඔබ දෙවියන්වහන්සේ ගායනා කරන්න. நீங்கள் தேவனுக்கு பாடுங்கள். ගායනාව නැති කරුවත් பாடலை நீங்கள் நிறுத்திவிட்டால் ඔබ පල්ලයට යයි. நீங்கள் கீழே போவீர்கள். එක ෆ්ලයිට් එකක් ஒரு ஃப்ளைட் උඩට යන මොහොතේ மேலே ஏறும் பொழுது තාමාරුවෙන් ගෙනියනවා. மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு දැන් போவார்கள். උඩටම ගියා. இப்பொழுது மேலே போய்விட்டது. උඩටම ආවා කියලා மேலே வந்ததென்று ස්විච් එක ஆஃப் කරොත් මොනවා වෙයිද? சுவிட்சை ஆஃப் பண்ணினால் என்ன ஆகும்? එන්ජින් ආෆ් කරොත් මොනවා වෙයිද? என்ஜினை ஆஃப் பண்ணால் என்ன ஆகும்? ඒකයි අද දේව දරුවන් කරන මිස්ටේක්. இன்று அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள். ඔවුන් උඩට ආවම அவர்கள் மேலே வந்ததும் උඩ හැම දෙයක් හරියන මොහොතේ அவர்களுக்கு எல்லாம் சரி வரும் பொழுது එන්ජින් ආෆ් කරනවා. என்ஜினை ஆஃப் பண்ணுகிறார்கள். ආත්මික ජීවිත නතර කරනවා. ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறுத்துகிறார்கள். உங்க வீடுகள்ல பாடல்கள் நிற்கும் பொழுது உங்க வீடுகள்ல துன்பங்கள் எழும்ப ஆரம்பிக்கும். ඔබගේ නිවාස්වල ගායනා නතර වෙන මොහොතේදී ඔබගේ ජීවිතය තුළ නිවාස්වල දුක අට ගන්නට පටන් ගන්නවා. ஏனென்றால் මන්ද பாடல் உங்கள் ஆவியிலே வைத்துக் கொள்ளும். ගායනාව ඔබව ආත්මික තලයේ තබා ගනී. எபேசிய புத்தகம் சொல்லுது அது ஆவியிலே வைக்கும்.
එවේසි පොතේ සඳහන් කර තිබෙනවා ඒක ආත්මික තලයේ තියාගනි. எனவே துன்பம் இருந்தால் එම නිසා දුක තිබුණා නම් ஜெபம் பண்ண கடவன். ඔබ යාඥා කරන්නට අවශ්‍යයි. அன்றைக்கு அந்த அற்புதத்தை கத்த செய்வார். අද ඒ ආස්කම දිව්‍යන් වහන්සේ කරයි. மகிழ்ச்சியா இருந்தால் ප්‍රීතියෙන් සිටිනවා නම් அவன் பாட கடவன். ඔහු ගායනා කරන්නට අවශ්‍යයි. நீ கடவுளை பாடிக்கொண்டே இரு. ඔබ දිව්‍යන් වහන්සේට ගායනා කරමින් සිටින්න. தேவ தருவான் தேவனுடைய பிள்ளைகள் හැම දවසම ஒவ்வொரு நாளும் හැම පැයක්ම ஒவ்வொரு மணித்தியாலமும் උන්වහන්සේට එක්ක සම්බන්ධ වෙන එක උන්වහන්සේ කැමතියි. அவரோடு இணைவதை கிட்டிச் சேருவதை அவர் விரும்புகிறார். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஆமென். දුකෙන් ඉන්න අය, துக்கத்தோடு இருக்கிறவர்கள், සතුටින් ඉන්න අය, மகிழ்ச்சியோடு இருக்கிறவர்கள், දෙකට මැද ඔය ඉන්න අය. ரெண்டுக்கும் நடுவிலே ஏனோ தானோ என்று இருக்கிறவர்கள். 14 වෙනි වචනය. 14ஆம் வசனம். නුඹලා කෙරෙහි නුඹලා අතරේ යමෙක් රෝගාතුරව සිටින්නේද? ඔව් සභාවේ වැඩි අල්ට අඬගසාවා. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. දැන් මෙතන නුඹලා අතරේ යමෙක් රෝගාතුරව இந்த இடத்துல உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் ග්‍රීක භාෂාවේ සඳහන් කළ දෙනවා නුඹලා අතරේ වේසව කෙනෙක් සිටිනවා නම් සෝර්වයි. கிரேக்க பதத்திலே போடப்பட்டிருக்கிறது உங்களில் ஒருவன் சோர்வுள்ளவனாயிருந்தால். ශරීරයෙන් පමණක් නොවේ. சரீரத்திலே மாத்திரமல்ல, අදවතේ තුවාල இருதயத்திலும் காயம், වේසට පත් වෙලා சோர்வடைந்து. සමහර කියන I am tired මට දැන් ඇති වෙලා තියෙනවා. சிலர் சொல்வார்கள் போதும் இப்பொழுது எனக்கு சோர்வாய் இருக்கிறது என்று. මට දැන් ඇති වෙලා තියෙනවා. எனக்கு இப்ப போதுமாக்கு. இப்பொழுது எனக்கு போதுமாய் இருக்கிறது. මනුෂ්‍යයන්ගේ කතාවල් නිසා වචනවල් නිසා තුවාලවල් අදවතේ. மனிதனுடைய வார்த்தைகளினாலும் பேச்சுக்களினாலும் இருதயத்திலே காயங்கள். සමහර ට්‍රයි කරලා උන්ට බැරි වුණ නිසා දැන් මේක එපා කියලා අත්තරලා දාලා එනවා. ஒரு சிலர் முயற்சி செய்து முடியாத பட்சத்திலே வேண்டாம் இது போதும் என்று அப்படியே விட்டுவிட்ட நிலை. රෝගය வியாதி. සමහර වයස අය ලෙඩට පත් වුණාම දැන් ඇති ජීවත් වෙන එක. சில வயது போனவர்கள் வியாதியா இருக்கும் பொழுது போதும் இப்பொழுது வாழ்ந்தது. උන් දුකට පත් වෙන්නෙත් නැහැ සතුටත් නැහැ. அவர்கள் துக்கமடைவதும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை. උන්ට මැරුණත් හොඳයි වගේ. அவர்கள் மரித்தாலே போதும் என்று இருப்பார்கள். උන් බිමට වැටුණ ජීවිතයක්. அவர்கள் கீழே விழுந்ததான ஒரு வாழ்க்கை. අද මේකට හේතුව සමහරගේ ජීවිතයේ බර නිසා. இன்று இந்த நிலைக்கு வர காரணமே ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாரம். உங்க ஜீவிත බර. அவர்கள் வாழ்க்கை பாரமா இருக்கிறது. இந்த இடத்துல ஒன்று கண்டு பேர் அப்படி இருக்குங்க. මේ ස්ථානයේ එක්කෙනෙක් දෙන්නෙක් ඉන්නවා. வாழ்க்கை பாரப்பட்டு ජීවිතේ බරක් වෙලා எல்லாம் வெறுத்து போய் සියලු දේ එපා වෙලා இது என்ன வாழ்க்கை, මේ මොනවාද මේ இது ජීවිතේ, என்ன பிள்ளைகள், මේ මොන දරුවන්ද, இது என்ன தொழில், මේ මොන රස්සාවද, ஏன் நான் வாழ வேண்டும், ඇයි මම ජීවත් වෙන්නේ යුතුයි. මානසික ආතතිය වේසට පත් වෙලා අදවතේ දුක සමග ජීවත් වෙනවා. மானசீகமான தாக்கமானது சோர்வடைய செய்து அது இருதயத்திலே ஒரு பிரச்சனையாய் இருக்கிறது. யாக்கோப் කියනවා யாக்கோபு சொல்லுகிறார், නුඹලා අතරේ කවුදරි වේසට පත් වෙලා සිටනවද? உங்களில் ஒருவன் யாராவது சோர்வடைந்திருந்தால் මට ඊට පස්සේ මොකුත් කරන්න බෑ. இனிமேல் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, මට ඉස්සරහට යන්න බෑ. எனக்கு முன்னோக்கி செல்ல முடியாது. ඒ වගේ ශෝකයට පත් වුණ අය මොනවද කරන්න ඕනේ? அப்படியாய் சோகத்துக்குட்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? give up කරපය තමා නෑ ඇති එහෙම හිතන අය. தன்னை போதும் என்று பின்வாங்கியவர்கள் ගොඩක් බරින් ඉන්නවා. அநேக பாரத்தோடு இருக்கிறார்கள். මේකේ පවුනව තත්ත්වයක්. இது வேண்டாம் என்ற நிலை. යම් කිසි සල්ලි ප්‍රශ්නයක් නොවයි. ஏதாவது பண பிரச்சனை அல்ல, මේක ජීවිතේ පා වගේ තත්ත්වයක්. இது வாழ்க்கையே வெறுத்த நிலை. ඒ වගේ කෙනා මොනවද කරන්න ඕනේ? அப்படிப்பட்டவர் என்ன செய்ய வேண்டும்? 14 සඳහන් කරලා තියෙනවා. 14 சொல்லுகிறது, නුඹලා අතර යමෙක් රෝගාතුරව සිටින්නේද? ඔහු සභාවේ වැඩිමල්ට කතා අඬගසාවා. உங்களில் ஒருவன்
வியாதிப்பட்டு சோர்வாயிருந்தால் அவன் சபையின் மூப்பரை வரவழைக்க கடவன். 13 වචනේ දාලා තියෙනවා. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, නුඹලා අතරේ කෙනෙක් දුක් වෙනවා නම් உங்களில் ஒருவன் துக்கப்பட்டால் යාක්ෂා කරත්වා. அவன் ஜெபம் பண்ண கடவன். ස්වාමීනි මම මෙතන එළියට එන්න ඕනේ. கர்த்தாவே, இதிலிருந்து நான் வெளிவர வேண்டும். නමුත් 13 වචනේ ஆனால் 14ஆம் வசனம், නුඹලා අතරේ කවුදරේ உங்களில் ஒருவன் யாராவது වේසටපත් වෙලා ඉන්නවා නම් சோர்வுபட்டிருந்தால் තව කෙනෙකුගේ සපෝට් එක උදව්වක් ගන්න අවශ්‍යයි. அவன் இன்னொருவரிடத்தில் இருந்து ஒரு சப்போர்ட்டை உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ඇයි කිව්වත් සමහර අවස්ථාවදී ஏனென்றால் ஒரு சில நேரம் මේක ඉතා වැදගත්. இது ரொம்ப முக்கியமானது. මෙතන සමහර අය இந்த இடத்துல இருக்கும் ஒரு சிலர் වේසටපත් වුණාම පල්ලයට වැටෙනවා. சோர்வு அடைந்ததுமே கீழேயே விழுகிறார்கள். යාක්ෂා කරන්නත් කැමති නැහැ. ஜெபிக்கவும் இஷ்டமில்லை. ඔබ ශෝකයටපත් වුණාම ඔබ දෙවියන් වහන්සේ වෙත යන්නේ නැහැ. நீங்கள் சோர்வடைந்ததும் நீங்கள் தேவனிடத்திலே போக மாட்டீர்கள். ඔබ ටෙලිෆෝන් ඔබගේ ෆෝන් එක හැමතිස්සම බිසි. உங்கள் போனானது எந்த நேரமும் பிஸி. කාත්තකරි දොඩවගෙන ප්‍රශ්න කියාගෙන ජීවිතේ පා වෙලා කතා කරයි. யாரிடத்திலாவது பிரச்சனையை சொல்லி புலம்பிக் கொண்டு வாழ்க்கையே வெறுத்த நிலை. ශෝකයටපත් වුණා වේසටපත් වුණ අය තමා තුලම තමාම කතා කරනවා. சோர்வடைந்தவர்கள், வேதனைக்குட்பட்டவர்கள் தன்னை தானே புலம்பிக் கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். ඔබ ශෝකයටපත් වුණා වූ දේ තුල ඔබට වඩා අතිකව කෙනෙක් ඔබට අවශ්‍යයි. நீங்கள் சோர்வுபட்ட நிலையிலே இருக்கும் பொழுது உங்களை காட்டிலும் இன்னும் ஒரு மேன்மையானவர் உங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. ඒක තමයි සභාව වැඩි හිටියා. அதுதான் சபையிலே மூப்பர்கள். ඒ නිසායි எனவேதான் හැම කෙනාට චර්ච් එකක් අවශ්‍යයි. எனவேதான் ஒவ்வொரு நபருக்கும் சர்ச் அவசியம். චර්ච් අවශ්‍යයි. சர்ச் அவசியம். වැඩි හිටියෙක්ව කනවන්න. ஒரு மூப்பரை වැඩි அழையுங்கள். හිටියෙක් කියන්නේ කවුද? மூப்பன் என்றால் யார்? වයසට ගිය කෙනෙක්ද? மிகவும் வயதானவரா? නෑ. இல்லை, ස්පිරිචුවල් එක්ස්පීරියන්ස්. ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர். ප්‍රශ්න මැදේ ගිය කෙනෙක්. பிரச்சனை மத்தியிலும் சென்றவர். අද ජය අරන් ඉන්න කෙනෙක්. இன்று ஜெயம் கொண்டிருப்பவர். ඕගාව යන්න. அவரிடத்திலே செல்லுங்கள். ඕගාව ගියාම அவரிடத்திலே சென்றதும் අල්මැරිලා වැටලා ඉන්න කෙනා நீங்கள் சோர்வடைந்து விழுந்திருக்கிற உங்களை එයා කතා කරයි. அவர் பேசுவார். එයා කතා කරන වෙලාවේ அவர் பேசும் பொழுது ඔබ ශක්තිමත් වේ. நீங்கள் ඔය பலப்படுவீர்கள். ආක්ෂා කරයි. அவர் ஜெபிப்பார். ඔය ආක්ෂා කරයි. அவர் ஜெபிப்பார். අද මේ රාත්‍රියේ இன்று இந்த ඔබ ராத்திரியில் ශෝකයටපත් වෙලා நீங்கள் சோர்வோடு සභාව වැඩිහිටියෙක් වෙන්නා මා වෙත ඔබ ඇවිල්ලා ඉන්නවා. சபையின் மூப்பனாகிய பாஸ்டர் இடத்துல நீங்கள் අද வந்திருக்கிறீர்கள். මා ආක්ෂා කරන මොහොතේ இன்று நான் ஜெபிக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ ඔබට ආස්කම් කරන්නවා. தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய ඔබ போகிறார். විශ්වාස කරනවද? நீங்கள் අද விசுவாசிக்கிறீர்களா? ආස්කම් සිදු වෙනවා. இந்த அற்புதம் நடக்க போகிறது. Hallelujah. ஹalleluya. ආත්මික නායකයෙකු ගන්න අවශ්‍යයි. ஆவிக்குரிய தலைவனை தேட வேண்டும். ඇයි අපි අපි මේ ප්‍රශ්නවල පසු කරලා ඇවිල්ලා ඉන්නේ? ஏனென்றால் அந்த பிரச்சனைகளை நாங்கள் கடந்துதான் வந்திருக்கிறோம். ඒ නිසා ඔබට කෙනෙක් අවශ්‍යයි. எனவே உங்களுக்கும் ஒருவர் தேவை. ඔබ ශෝකයෙන් එල්ලෙන්න ගේන්න. உங்கள் சோகத்தில இருந்து வெளியே கொண்டு வர බයිබලයේ සඳහන් කළ දිනවා. வேதத்திலே கூறப்படுகிறது. නුඹලා අතරේ කෙනෙක් உங்களில் ஒருவன் වේසටපත් වෙලා හිටියත් சோர்வாய் இருந்தால் ඔව් වැඩිහිටියෙක්ව කැඳවන්න. அவன் ஒரு மூப்பரை அழைக்க வேண்டும். ඇයි? ஏன்? දැන් ඔයාට ආක්ෂා ගන්න බෑ. இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்க முடியாது. ඔයාට ආක්ෂා ගන්න බෑ. உங்களுக்கு ஜெபிக்க முடியாது. ඒ නිසා තමයි எனவேதான் ඔබට සභාව අවශ්‍යයි. உங்களுக்கு சபை தேவை. ඔබට තනින් ඉස්සරහට යන්න බෑ. உங்களுக்கு தானாகவே முன்னோக்கி செல்ல ඔබ முடியாது. කවුද කෙනෙක් තල්ලු කරන්න අවශ්‍යයි. உங்களை யாராவது ஒருவர் தள்ள வேண்டும். ඔබ තනි ක්‍රිස්තියන් කෙනෙක් නොවේ. நீங்கள் தனி கிறிஸ்தவன் அல்ல. හalleluya. ஹalleluya. දැන් இப்பொழுது සභාවේ කවුද හොඳ ආත්මික අය? சபையிலே யார் நல்ல ஆவிக்குரியவர்கள்? ඕන නැති දේවල් කතා කරන්න නැති කෙනෙක්. அனாவசிய காரியங்களை ඔබ பேசாதவர்கள். ශක්තිමත් කරන්න පුළුවන් කෙනෙක්. உங்களை பலப்படுத்தக்கூடியவர். ඔබ නිකන් ප්‍රශ්න කියන මොහොතේ நீங்கள் சும்மா சரி பிரச்சனையை சொல்லும் பொழுது ඔබ ශක්තිමත් කරයි. அவர் உங்களை பலப்படுத்துவார். දැන් අපිට උඟක්ම පුරුදුනේ බලපුරුදු දෙයක් තමයි අනුන්ට ඇදහිල්ල පොවන එක. நமக்கு நல்ல பழக்கப்பட்ட ஒரு காரியம் தான் மற்றவனுக்கு விசுவாசத்தை புகட்டுவது. ප්‍රශ්නද කාද දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න. உங்களுக்கு பிரச்சனையா வேதனையா தேவனை விசுவாசியுங்கள். එනිසා ඒක එළියෙන් ලැබේ අපිට. அது நமக்கு வெளியிலிருந்து கிடைக்கும். එනිසා අපිට ප්‍රශ්නයක් ආවම எனவே உங்களுக்கு பிரச்சனை வந்ததும் සභාවේ එක පාස්ටර් කෙනෙක් එක්ක සභාවේ නායකයෙක් එක්ක ඔබ ටිකක් කතා කරලා මේ වගේ ඉන්නවා මට එපා වෙලා වගේ ඉන්නේ කියලා. එයා කතා කරන මොහොතේ
යම් කිසි දෙයක් වෙයි. எனவே சபையிலே ஒரு பாஸ்டரை இல்லாவிட்டால் சபையிலே ஒரு தலைவரோடு நீங்கள் பேசுங்கள். நான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, இப்படி போராட்டமா இருக்கிறது என்று அவர் பேசும் பொழுது நீங்கள் பலப்படுவீர்கள். අද මේ අයාමකට දෙවියන් සාස්කමක් කරයි. இன்று மாலை 6:30 மணிக்கு தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். විශ්වාස කරන්න. விசுவாசியுங்கள். මේ චර්ච් ආවත් ආස්කම් වෙනවමයි. இந்த சர்ச் வந்தால் கட்டாயம் මේ அற்புதம் සතිය බලන நடக்கும். පුදුම දෙයක් වෙයි. இந்த கிழமை பாருங்கள், புதுமையான காரியம் ඔබගේ நடக்கும். දුක ඉවත් වෙයි. உங்கள் துக்கம் நீங்கும். දැන් இப்பொழுது ඔබ වේශයටපත් වුණත් நீங்கள் சோர்வடைந்தால் වැඩිහිටියෙක්ට කියන්න. மூப்பருக்கு சொல்லுங்கள். මේක ඔබ පුරුදු වෙන්න. இது நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். වැඩිහිටියෙක් කියන්නේ ආත්මික කෙනෙක්. மூப்பர் என்றால் ஆவிக்குரியவர். සමහර අය වැඩිහිටිය කියලා වැරදි කෙනෙක්ට කියනවා. சிலர் மூப்பர் என்று சொல்லி தவறான ஒருவருக்கு சொல்வார்கள். අනේ මට මේ කොන්ද රිදෙන මට එපා වෙලා ඉන්න කියන මොහොතේ එයා කියයි ඕ ඒකනේ මටත් මේ මාස 3ක් තිස්සේ. ஐயோ எனக்கு இடுப்பு வருத்தம், எனக்கு வேணாம் என்று இருக்கும் பொழுது ஆமாமா எனக்கு 3 மாசமா இப்படிதான் இருக்குது என்று சொல்வார். ඒ වගේ අය නොවේ. அப்படிப்பட்டவர்கள் அல்ல. දැන් සමහර අය ජීවත් වෙන්න කැමති නෑ. இன்று ஒரு சிலர் வாழவே කරන්ට් බිලුත් වැඩිලු. கரண்ட் செலவும் அதிகமா பில்லும். මොනා කරන්න කියලා දන්නේ නෑ. என்ன செய்வதென்று தெரியாது. ඒතර අරයා මොනා කියයිද? அவர் என்ன சொல்வார்? ඒකයි වැදගත්. அதுதான் முக்கியம். ඒකයි වැදගත්. அதுதான் முக்கியமானது. ආත්මික කෙනෙක් වෙන්න අවශ්‍යයි. ஆவிக்குரிய ஒருவராய் இருக்க ඔබට வேண்டும். කරන්ට් බිල් ගැන ඇඩ්වයිස් දෙන්න පුළුවන් කෙනෙක්. உங்களுக்கு கரண்ட் பில்லை குறித்து ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடியவர், දෙවියන් වහන්සේ ගැන ඇදහිල්ල පොවන්න පුළුවන් කෙනෙක්. தேவனை குறித்ததான விசுவாசத்தை புகட்டக்கூடியவர். දෙවියන් වහන්සේගේ කරුණාවක් තියෙනවා නම් தேவனுடைய ஒரு கிருபை இருக்கும் என்றால் මැරෙනකන් சாகும் வரையும் අම්බ කරන්න නැතුව ජීවත් වෙන්න දෙවියන් වහන්සේ තමයි. சம்பாதிக்காமலே தேவன் வாழ வைப்பார். එයා ටක්ගාලා කිව්වා එහෙම දෙවියන් වහන්සේ දෙන්නේ නැහැ කියලා. அவர் சொன்ன அப்படி தேவன் கொடுக்க மாட்டார். මම කිව්වා ටක්ගාලා එහෙම මට දෙවියන් වහන්සේ කරලා තියෙනවා. நான் சொன்னேன் இல்லை, எனக்கு அப்படி தேவன் செய்திருக்கிறார். ඇදහිල්ල දෙන්න පුළුවන් කෙනෙක්. விசுவாசத்தை මම புகட்டக்கூடியவர். මේ පාස්ටර් කිව්වා நான் அந்த பாஸ்டருக்கு சொன்னேன், අවුරුදු 40ක් 40 வருஷம் ඊශ්‍රායලක මිස්සක දේශේ ඉඳලා இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து ඕ කානාන් දේශේ දක්වා அவர்கள் கானான் தேசம் வரைக்கும் අවුරුදු 40ක් ජීවත් වුණා. 40 வருஷம் வாழ்ந்தார்களே. එක දවසක් ජොබ් එකක් කෙරුවේ නැහැ. ஒரு நாளேனும் அவர்கள் ஜாப் දෙවියන් செய்யவில்லை. වහන්සේ උන්ව සැපෙව්වා. தேவன் அவர்களுக்கு சந்தித்தார். හalleluya. ஹalleluya. බැටළු වගේ ලේ වලින් නිදහස් වුණ ඔවුන්ටම මෙච්චර ජයග්‍රහණයක් නම් ඕ කල්වරි කුරුසේ මරුණා වූ යේසුස් වහන්සේ තුලින් ගැලීම ලබාගත් අපිට කොච්චරද? ඕ ආස්කමක්. ஆட்டின் இரத்தத்தினாலே வாழ்கிற அவர்களுக்கு அப்படி என்றால் தேவனே கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மீட்ட நமக்கு எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடக்கும். அமர்ந்து கொள்ளுங்கள். මෙම නැගිටලා වාඩි වෙන එකත් හොඳයි. இப்படி எழுந்திருந்து அமர்ந்து கொள்வது நல்லதுதான். ඔව්. එක අම්මා කෙනෙක් කිව්වා ஒரு அம்மா சொன்னாங்க, මේ චර්ච් එක පස්සේ මම ආවා පළවෙනි දවස. பாஸ்டர் முதல் நாளிலே இந்த சர்ச்சுக்கு நான் දා வந்தேன். පාස්ටර් කොයින් ෆයර් වුණාද දන්නේ? பாஸ்டர் எங்க எந்த ஃபயர் ஆகுனீங்களோ தெரியாது. ඉතින් මිනිස් නැගිටිනවා වාඩි වෙනවා නැගිටිනවා වඩනවා. அந்த ஜனங்கள் எழுந்திருக்கிறார்கள், உட்கார்றார்கள், எழுந்திருக்கிறார்கள். අලුත් නිසා நான் புதிதா இருக்கிறபடினா මටත් නැගිටින්න උනා. நானும் எழும்ப வேண்டியதா இருந்தது, වාඩි වෙන්න උනා. உட்கார வேண்டியதா இருந்தது. මම ආවේ කොන්ද කැක්කුමේ. நான் வந்தது இடுப்பு வருத்தத்தோடு. හැබැයි පස්සේ තමයි කල්පනා කරේ කැක්කුම ගියා කියලා. அதன் பின்பு தான் யோசிக்க ஆரம்பித்தேன், என் வலி போனதே என்று. ආමේන්. ஆமென். මේක ආස්කමේ තන. இது அற்புதத்தின் இடம். ඔබ වාඩි වෙලා ඉන්න පුටුවේ ආස්කම් තියෙනවා. நீங்கள் அமர்ந்திருக்கிற கதிரையிலே அற்புதம் உண்டு. ආමේන්. ஆமென். මාක් 12 වෙනි පරිච්ඡේ மாற்கு 12ஆம் அதிகாரத்துல පෙරලන්න එපා. நீங்கள் பிறட்ட வேண்டாம். එකේ ඉඳලා තියෙනවා. ஒன்றிலே இருந்திருக்கிறது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ එක ගෙදරකට ගියා යක් දේශනා කරන්න. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு சென்றால் பிரசங்கிக்க. මාසේ දේශනා කරනවා. அவர் பிரசங்கிக்கிறார். එක මිනිහෙක් හිටියා. ஒரு மனிதன் இருந்தான், අංශභාගයෙක්. திமிர்வாதக்காரன். ඔත්පොළව ඔහුට නැගිටින්න බෑ, වැඩ කරන්න බෑ. ඔහු වේසටපත් වෙලා හිටියේ. அவன் திமிர்வாதனா இருக்கப்படும்படினால் அவனுக்கு வேலை செய்ய முடியாது, நடக்க முடியாது. அவன் சோர்வாய் இருந்தான். ඔහුට ඇවිදින්න බෑ. அவனுக்கு நடக்க முடியாது, තමන්ගේ අත උස්සන්න බෑ. தன்னுடைய கையை தூக்க முடியாது, තමන්ගේ කකුල උස්සන්න බෑ. காலையும் தூக்க முடியாது. ඔහුට දැන් සුව වෙන්න බෑ. இப்பொழுது அவனுக்கு சுகமாக முடியாது. අද ඔබත් ඒ වගේ තත්ත්වයේ ලයිෆ් එකේ give up කරලා එපා වෙලා ඉන්නවද? இன்று உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படியான நிலையிலே வாழ்க்கை பின்வாங்கப்பட்டு அந்த நிலையில் இருக்கிறீர்களா? ඒ මොහොතේ ඔහුගේ සහෝදරයන් අතර දෙනෙක්
නැත්තම් මිත්‍රයන් අතර දෙනෙක් නැත්තම් නෑදෑ වෙන්න පුළුවන්. ඒ අතර දෙනෙක් ඌව ඇඳ කුයිස්සුවා. அந்த நேரத்திலே அவருடைய சகோதரர்கள் 4 பேராயிருக்கலாம், நண்பர்கள் 4 பேராயிருக்கலாம், இல்லாவிட்டால் உறவினர்கள் 4 பேர் அவன் இருந்த கட்டிலை தூக்கினார்கள். ඌ ආනෝ කොයිද මාව ගෙනියන්නේ? அவன் கேட்கிறான், என்ன எங்கே கொண்டு போகிறீர்கள்? ඉන්න. கொஞ்சம் இருங்கள். මේ අතර දැන් උස්සගෙන යනවා. இந்த 4 பேரும் சுமந்து கொண்டு போகிறார்கள். යේසුස් වහන්සේ හිටපු තැනට. இயேசு இருக்கும் இடத்துக்கு. ඒ ගෙදර සෙනගේ පෙරිලා. அந்த இடத்திலேயோ ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். එළියෙත් පෙරිලා. வெளியேயும் நிறைந்து. ඇතුළට යන්න බෑ. உள்ளே போக முடியாது. ඇයි මිනිහට ආවිදින්න බෑ. இப்பொழுது மனுஷனுக்கு நடக்கவும் முடியாது. ඒ නිසා මෙව ගෙනියන්න බෑ. இப்பொழுது இவரை கொண்டு போக முடியாது. மூணு අතර දෙන මොනවද කළේ? இந்த 4 பேர் என்ன செய்தார்கள்? வாளோட නැගලා கூரை மேலே ஏறி ඒ ඇඳ කඹයකින් උඩ ගත්තා. கயிறினாலே அந்த கட்டிலை மேலே கூரைக்கு மேலே எடுத்தார்கள். வாள ගලවලා கூரையை பிரித்து ඒ මනුෂ්‍යව அந்த மனிதனை එහෙම බැස්සුවා. அப்படியே இறக்கினார்கள். යේසුස් වහන්සේගේ බස්සපු මොහොතේ இயேசுவின் இடத்திலே இறக்கியதும் අමුකන්දන கவனிங்கள், බස්සපු මොහොතේ இறக்கிய பொழுது යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து ඔවුන්ගේ ඇදහිල්ල දැකලා அவர்களுடைய விசுவாசத்தை මූට කිව්වා இவருக்கு නුඹ ඇවිදලා ඵලයන් කියලා. நீ எழுந்து நடந்து செல்ல. ස්වාමීන් වහන්සේ මෝගේ ඇදහිල්ල නොවේ. தேவன் இவனுடைய விசுவாசம் அல்ல, ඔවුන්ගේ ඇදහිල්ල දැක්කා. அவர்களுடைய விசுவாசத்தை අද கண்டார். දෙවියන් වහන්සේ இன்று தேவன் ඔබගේ ඇදහිල්ල නොවේ. உங்கள் விசுவாசம் அல்ல, මගේ ඇදහිල්ල දකිනවා. என்னுடைய விசுவாசத்தை கண்டார். අයයිතියට 6:30 ඔබට ආස්කම් වෙයි. உங்களுக்கு அற்புதம் நடக்கும். මගේ දෙවියන් වහන්සේ தேவன் ඔබගේ ඇදහිල්ල නොවේ. உங்கள் விசுவாசம் මගේ அல்ல, ඇදහිල්ල என் விசுவாசம். අද චර්ච් එකට ආපු අය இன்று சர்ச்சுக்கு வந்தவர்கள் සුවවෙන්න යනවා. சுகமாக போகிறார்கள், නිදහස් වෙන්න යනවා. விடுதலையாக ඔබගේ போகிறார்கள். ප්‍රශ්න විසඳුම உங்கள் பிரச்சனை මම விடுதலை ඔබට ආරක්ෂා කරනවා. நான் உங்களுக்கு ஜெபிக்க මම போகிறேன். විශ්වාස කරනවා. நான் விசுவாசிக்கிறேன். මගේ යේසුස් වහන්සේ இயேசு මේ අයයිතියට இன்று 6:30 ඔබට ආස්කම් කරයි. உங்களுக்கு அற்புதம் ඔබ செய்யும். ආස්කම ලබා ගන්නවා. நீங்கள் අற்புதத்தை பெற ඔබ නිදහස போகிறீர்கள். ලබා ගන්නවා. நீங்கள் விடுதலை பெற ඔබ போகிறீர்கள். මොන ප්‍රශ්නෙන් ඉන්නවද? எந்த பிரச்சனையில் මොන இருக்கிறீர்கள்? වේදනාවෙන් ඉන්නවද? எந்த வேதனையோடு අද இருக்கிறீர்கள்? නිදහස් ලැබෙයි. இன்று விடுதலை ஒரு உண்டாகும். அற்புதம் நடக்க போகுது. எம் ஆஸ்கமா சிதுவை உங்க வியாதி நீங்க போகுது. உங்க ரோகை உங்க வாப்பே பிரச்சனை நீங்க போகுது. உங்க பிரச்சனை வாப்பே அற்புதத்தின் தேவன் ஆஸ்கமே தேவிதோ உங்க வாழ்க்கையை மாற்றுவாரு. உங்க ஜீவித்தை இந்த இடத்துல சிலர் வந்திருக்கீங்க. மே ஸ்தானி சமார கேவே பல வருஷங்களாக ஓ அவரது கணம் ஒரே இடத்துல சுத்தி கொண்டிருக்கீங்க. இத்தப்பு தனம கரக்கிகன் இன்னமா என்ன செஞ்சாலும் முன்னேற்றம் இல்லை. உனதே கர துசஸ்கம் எதை செஞ்சாலும் முன்னேற்றம் இல்லை. உனதே கர துசஸ்கம் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்க போகுது. ஆஸ்கம் சிதுவேனமா இன்னும் ஒரு நிமிடத்தில் நடக்க போகுது. அவத் வினாடியக்கு சிதுவை எவ்வளவு பணம் வந்தாலும் கொத்தலாம் முதல் திமுனா பணம் வந்தாலும் முதல் ஆவத் உங்களுக்கு பணம் கையில இல்ல. உங்க ஆத்தே முதல் அற்புதம் நடக்க போகுது. ஆஸ்கம் சிதுவை ரெண்டு கைகளை ஏற்றிக் கொள்ளுங்க. ஆத்த கொசவா கண்ண கர்த்தர் இன்னைக்கு பேசியிருக்கிறார். தேவியான் வாசத கதா நீ கர துன்பத்தோடு இருந்தால் ඔබ දුකෙන් හිටියනම් தேவனை பார்த்து ஜெபம் பண்ணு. දෙවියන් වහන්සේට වසන යාඥා நீ කරන්න. சந்தோஷமா இருந்தால் ඔබ ප්‍රීතියෙන් සිටිනවා இந்த නම් மாலை நேரத்தில் பாடல்களை பாடு. මේ අවස්ථාවේදී ඔබ ගායනා කරන්න. வாழ்க்கை வெறுத்து போய் வந்திருந்தா ජීවිතේ එපා වියාමන. இது என்ன வாழ்க்கை? මේ මොනවාද ජීවිතය? அப்படி நான் உனக்காக ஜெபிக்கிறேன். එවනම් පාස්තු ඔබනේ යාඥා කරනවා. 6:30 மணி பொழுது ආයයිතියට அற்புதம் நடக்க போகுது. ආස්කම් සිදුවේ. கைகளை ஏற்றிக் கொள்ளுங்க. යාතෝසුවා ගන්න. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். මම ඔබ වෙනුවෙන් යාඥා என் தேவன் මාගේ என் දෙවියෝ விசுவாசத்தை பார்க்கிறார். මාගේ ඇදහිල්ල දක්වනවා. இயேசுஸ் के नाम में යේසුவின் නාමයෙන් मैं साज आप सामदना ගවන්ත ඔවරුව सुया සුගම් निदास විடுதலை ओ मिदीमा විடுதலை अदम लपेवा கிடைக்கட்டும். ओ वेदनावली வேதனையிலும் दुखे துக்கத்திலும் निदास लपेवा விடுதலை உண்டாகட்டும். सुया लपेवा சுகம் உண்டாகட்டும். आस्कम लपेवा அற்புதம் உண்டாகட்டும். नय प्रश्नवाल கடன் பிரச்சனைகள் आर्थिक प्रश्न பொருளாதார பிரச்சனை इवातेवा நீங்குவதாக इवातेवा நீங்குவதாக பொருளாதார ஆசீர்வாதம் வரட்டும். ස්වර්ගීය ආශිර්වාදේ පැමිණෙනද பொருளாதார ஆசீர்வாதம் வரட்டும். ආර්ථික ආශිර්වාදේ පැමිණෙනද கடன் தொல்லைகள் நீங்கட்டும். ණය ප්‍රශ්න ඉවත් වේවා. வீட்டு பிரச்சனைகள் நீங்குவதாக. ඉවත් ප්‍රශ්න ඉවත් වේවා. வாழ்க்கை போராட்டம் நீங்கட்டும். ජීවිතේ පුරවදීම් ඉවත් වේවා. அற்புதங்கள் நடக்கட்டும். ආස්කම් සිදු වේවා. வாழ்க்கையை வெறுத்து போய் ජීවිතේ එපා වී ஏன்டா நான் வாழுறேன், ඇයි මම ජීවත් වෙන්නේ? எதுக்காக நான் வாழ வேணும், මොකටද ජීවත් වෙන්නේ? என் பிள்ளைகளால எந்த பிரயோஜனம் இல்லை, මාගේ දරුවන්ගේ කිසි ප්‍රයෝජනයක් නැහැ. அவர்களால வேதனை தான். ඊට වඩා වේදනාව තමයි.
කරයි. என்று வேதனோட கத்தனை பேரும் මේ මොහොතේ වේදනාව සමග ඉන්න අය. கடவுளை நம்புங்க. දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න. கடவுள் உங்களை உயர்த்த போகிறார். දෙවියන් වහන්සේ ඔබ උසස් කරයි. தலை குனிந்த இடத்திலே හිත පාත්තුනා ස්ථානයේදී தலை குனிந்த இடத்திலே හිත පාත්තුනා நீ ස්ථානයේදී வெட்கப்பட்ட இடத்திலே ඔබ ලැජ්ජා වුණා ස්ථානයේ என் தேவனை உயர்த்துவார். මාගේ දෙවියන් වහන්සේ උසස් என் කරයි. கடவுளாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. මාගේ දෙවියන් වහන්සේගෙන් කිසිම දෙයක් බෑ කියලා නෑ. இதுவரை நீ தோத்து போயிருக்கலாம். මෙච්චර කාල ඔබ පරාජය වෙන්න පුළුවන්. இந்த 17ஆம் தேதியோடு මේ 14 වෙනිදාත් එක්ක நீ போகுமிடமெல்லாம் வெற்றி. ඔබ යන්නා වූ ස්ථානවල நீ ජයග්‍රහණය. போகுமிடமெல்லாம் வெற்றி. ඔබ යන තැන ජයග්‍රහණය. அற்புதங்கள் நடப்பதாக. ආස්කම් සිදු වේවා. இந்த ஆலயம் முழுவதும் அற்புதம் நடக்கட்டும். මේ ස්ථාන පුරාම දේවස්ථාන පුරාම ආස්කම් සිදු වේවා. பொருளாதார நன்மைகள் வரட்டும். ආර්ථික යාපත්කම සිදු වේවා. வாழ்க்கையின் வேதனைகள் நீங்கட்டும். ජීවිතේ වේදනාවල් ඉවත් වේවා. பிரச்சனைகள் நீங்கட்டும். ප්‍රශ්න ඉවත් වේවා. கண்ணீர்கள் நீங்கட்டும். අඳුර පාවේවා. துன்பங்கள் மறையட்டும். දුක ඉවත් වේවා. இயேசுவின் நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන් உங்களுடைய பிரச்சனைகள் நீங்குவதாக. ඔබේ ප්‍රශ්න ඉවත් වේවා. அதிசயங்கள் நடக்கட்டும். ආශ්චර්යවත් සිදුනාදී மூடப்பட்ட வாசல்கள் වැරුණා වූ දොරටු மூடப்பட்ட வாசல்கள் යවුණා වූ දොරටු இயேசுவின் நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන් திறக்கப்படுவதாக. ඉවර වේවා. இயேசுவின் நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන් நீ பிரகாசிப்பாயாக. ඔබ ආලෝකමත් වේ. நீ பிரகாசிப்பாயாக. ඔබ බැබලේ. உன்னை சுற்றிலும் ඔබගේ වටේට உன்னை சுற்றிலும் ඔබගේ වටේට உன்னை தேடி ඔබ සොයාගෙන மக்கள் வருவார்களாக. මනුෂ්‍යයන් පැමිණේ. உன்னை உயர்த்துவார். ඔබ උසස් කරයි. உன்னை தேவன் உயர்த்துவார். ඔබ දෙවියන් වහන්සේ උසස් நீ කරයි. கீழே விழுந்திருக்கலாம். ඔබ බිම වැටී ඇති. நீ விழுந்த வேகத்தை விட ඔබ වැටුණා වූ වේගයට වඩා நீ விழுந்த வேகத்தை விட ඔබ වැටුණා වූ වේගයට වඩා நீ அதிகமான வேகத்திலே மேலே எழும்ப போகிறாய். ඔබ ඉතා වේගින් ඉහළට නැගින්න යනවා. கர்த்தர் உன்னை எழுப்புவார். දෙවියන් වහන්සේ ඔබ උසස් කරයි. என் தேவன் உன்னை எழுப்புவார். ආගේ දෙවියන් වහන්සේ ඔබ උසස් நீ කරයි. துன்பத்தோடு இருந்தால், ඔබ දුකෙන් හිටියනම් பிரச்சனையில் இருந்தால் ප්‍රශ්නෙන් හිටියනම් சொல்லு, කියන්න ஜீசஸ் ජීසස් எனக்கு உதவி செய்யணும். මට උපකාර அவர் කරන්න. அற்புதம் செய்வார். එතුමා ආස්කම් කරයි. உன் துன்பம் நீங்கி ඔබගේ දුක ඉවත් වේ. சந்தோஷமா இருந்தால், ඔබ සතුටින් ඉන්නවනම් எப்போ மகிழ்ச்சியா இருக்க හැම මොහොතේම ප්‍රීතියෙන් ඉන්න. ஆண்டவரை பாடிக்கொண்டே இரு. දෙවියන් වහන්සේට ගායනා කරමින් සිටින්න. என் வாழ்க்கையில துன்பமும் இல்ல, මාගේ ජීවිතේ දුකක් නැහැ. சந்தோஷம் இல்ல, සතුටක් නැහැ. வாழ்க்கை வெறுத்து போயிருக்கிறேன். ජීවිතේ එපා වී සිටින්නේ. உன் வாழ்க்கை இன்னைக்கு மாறுது. ඔබගේ ජීවිතය අද වෙනස් වෙනවා. உன் வாழ்க்கை மாறுது. ඔබගේ ජීවිතය අද වෙනස් වෙනවා. பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, ප්‍රයෝජනයක් නැති ජීවිතය. உனக்கே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, කිසි දෙයකට ප්‍රයෝජනයක් නැහැ. உனக்கே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை ඔබටම ප්‍රයෝජනයක් නැති பல ජීවිතය. ஆயிரங்களுக்கு ඕ දහස් ගණන් ඇයට அவர் பிரயோஜனமாய் மாற்றுவார். ඔබ ප්‍රයෝජනවත් කරයි. இயேசுவின் நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන් அற்புதங்கள் இந்த ஆலயம் முழுவதும் நடப்பதாக. මේ වටේටම ආස්කම් දේව இந்த சர்ச் முழுவதும் அற்புதங்கள் நடக்கட்டும். මේ චර්ච් එක පුරාම ආස්කම් සිදු වේවා. புதிய வாசல்களை கர்த்தர் திறப்பார். අලුත් දොරටු දෙවියන් වහන්සේ විවර කරයි. இயேசுவின் நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන් இன்றைக்கு துன்பப்படுகிறவர்கள் අද දුක් බරව ඉන්න අය இன்னும் 7 நாள்ல තවත් දවස් அடுத்த 7කින් வெள்ளிக்கிழமை கூட்டம், අනිත් සිකුරාදා දේවින් நீங்க துன்பப்படுகிற இடத்துல இருந்து ඔබ දුකේ ඉන්නව ස්ථානයේ நீங்க සිට மகிழ்ச்சியா கர்த்தரை பாடுகிற இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். වේදියෙන් දෙවියන් වහන්සේට ගායනා කරන්නව ස්ථානෙට දෙවියන් වහන්සේ රැගෙන එයි. ஹalleluya. හාලෙලූයා. இந்த ஆலயத்துக்கு வந்த அத்தனை பேரும் මේ දේවස්ථානට අප සියලු දෙනාම நன்றாக இருப்பீர்கள். යාපත් ලෙස සිටී. நன்மைகளும் கிருபையும் உங்களை தேடி வரும். යාපත සහ කරුණාව ඔබව සොයාගෙන එයි. ஆண்டவருடைய கிருபையினாலே மிக வேகமாக உயர்வீர்கள். දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් ඉතා සීඝ්‍රයෙන් වේගයෙන් උසස් වේ. பலருக்கு கிடைக்காத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். බෝ ඇයට ලැබෙන්නේ නැති කාරණාවල් දෙවියන් වහන්සේ ඔබට ලබා දෙයි. ஆண்டவர் சொல்றார், දෙවියන් වහන්සේ පවසනවා. என் ஆண்டவர் சொல்றார், මාගේ දෙවියන් වහන්සේ පවසනවා. இந்த சர்ச் ஒரு காரியத்தை ரொம்ப நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். මේ චර්ච් එක යම්කිසි දෙයක් ඉතාමත් දැඩි ලෙස විශ්වාස කරමින් සිටිය යුතුයි. இன்னொருவருக்கு சொந்தமானதை கர்த்தர் உனக்கு சொந்தமாய் கொடுப்பார். තවත් එක්කෙනෙකුට සන්තක දේ දෙවියන් වහන්සේ ඔබට අයිතියටම ලබා දෙනවා. இன்னொருவனுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை கர்த்தர் உனக்கு லாபமாய் கொடுப்பார். තවත් කෙනෙකුට ලැබිය යුතු ලාභය
දෙවියන් වහන්සේ ඔබට ලාභයක් කර දෙයි. நான் இதை குறித்து சொன்னாலும் මම මේ ගැන පැවසුවත් හරේ வேதத்தில் உபாகமத்தில் நான் பின்பு பார்த்தேன். බයිබලේ දිවිතේ කතාවේ මම බැලුවා. எகிப்தியட வர்த்தக லாபம் அவர்களை தாண்டி உன்னிடத்தில் வரும். මිසරවරුන්ගේ මුදල් ලාභය ඔවුන්ව අභිබවා ඔබ වෙත පැමිණේ. அவர்களை தாண்டி உன்னிடத்தில் வரும். ඔවුන්ව පසු කරමින් ඔබ වෙත පැමිණේ. இன்னொருவனுக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸ் அது தவறு- கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். තවත් කෙනෙකුට ලැබෙන්නට යුතු chance එක දෙවියන් වහන්සේ ඔබට ලබා දෙයි. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ඔබ මොකක්ද හිතන්නේ? இந்த மாதிரி வாழ்க்கைகளுக்கு வாழ முடியாது, මෙවැනි ජීවිතයක් අපිට ජීවත් වෙන්න බෑ. இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது. ඒකත් අපිට ලැබෙන්නේ නැහැ. ஆனா நான் சொல்றேன், මේමනම් මම කියනවා உனக்கு உண்மை கிடைக்காதுதான். ඔබට ඇත්තටම ලැබෙන්නේ නැහැ තමයි. ஆனா එනමුත් இன்னொருவனுக்கு அது கிடைக்கலாம் தானே. තව කෙනෙකුට ලැබෙනවනේ ඒක. ஆனா கடவுள் சொல்லாங்க, එනමුත් දෙවියන් වහන්සේ කියනවා அவனுக்கு கிடைக்க வேண்டியதை நான் உனக்கு தருவேன். එතුමාට ලැබිය යුතු දේ මම ඔබට ලබා දෙන්නෙමි. முழுமையாய் நம்பு. මුළුමනින්ම විශ්වාස කරන්න. நீ யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ඔබ කවුරුනත් හරි ප්‍රශ්නයක් නැහැ. உனக்கும் அற்புதத்துக்கும் நடுவுல இருக்குது ஒன்னே தான், உபட்டு- அது விசுவாசம் மட்டும்தான். ඔබටද ආස්කමටද මැද තිබෙන්නේ එකම දෙයක්. ඒක තමයි ඇදහිල්ල. நம்பிக்கை. ඇදහිල්ල. நீ கடவுளை நம்ப, ඔබ දෙවියන් වහන්සේ என் වහදමන. ஆண்டவர் செய்வாங்க. දෙවියන් වහන්සේ කරයි. ஆமென். ආමේන්. கண்டு கைகளை வைத்துக் கொள்வோம். අපගේ දෑත්තික උසවාගම. நான் உங்களை ஆஸ்வதிக்க போகிறேன். දැන් මේ මොහොත ඔබව ආශිර්වාද நீங்கள் කරන්න. ஆஸ்வதமாக இருப்பீர்கள். ඔබ ආශිර්වාදින් සිටි. ஹல்லேலூயா. உங்கள் துன்பங்கள் நீங்கும், உங்கள் பிரச்சனைகள் நீங்கும், உங்கள் பாடுகள் நீங்கும், நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள். இன்னொருவருக்கு சேர வேண்டியதை கர்த்தர் அவர்களை தாண்டி உங்களிடத்தில் வரும்படி செய்வார். ඔබගේ දුක ඉවත්වේයයි, ඔබගේ ජීවිතේ සඵලත්වය ලැබෙයි. ඔබගේ වේදනාව ඉවත් වේ. තව කෙනෙක්ට ලැබෙන්න ඕන දේ ඔව්ව පසු කරලා ඔබ වෙත ළඟා වේ. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස්ගේ කරුණාව, සුද්ධාත්ම වහන්සේගේ සහභාගීකම, දේව ආශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාකාලත් ඔබ සමගම තිබේවා. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், தெய்வீக ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக சத்தமாய் சொல்லுவோம்.